இந்த படத்தினுடைய விஷ்ணு. எல்லாத்துக்கும் வணக்கம். இதான் ஆக்சுவலி ஆஸ் யூஷுவல் எல்லாரும் சொல்ற மாதிரி இதான் என்னோட மொதல் பிளாட்ஃபார்ம். ஸோ இந்த ஒரு பிளாட்ஃபார்ம்ல வந்து நான் ஒரு 3 முக்கியமான பேருக்கு வந்து நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி நான் கடமைப்பட்டிருக்கேன். வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா பாலகோபி சார். அவர் தான் வந்து எனக்கு முதல்ல ஃபோன் பண்ணி, தம்பி இந்த ஷூட்டிங் ஸ்பாட் வந்த அப்படின்னா நீங்க வந்தீங்கன்னா சுந்தர் சார் ஆதி எல்லாமே பார்த்துடலாம், அவங்ககிட்ட உன்னோட ஆசையை நீ வெளிப்படுத்தலாம் அப்படின்னாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அப்போ போனப்ப எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. ஒரு பெரிய ப்ரொடியூசர், ஒரு பெரிய ஒரு மியூசிக் டைரக்டர், அவர் நம்ம பார்க்க போறோம், நம்ம ஆசையை சொல்ல போறோம், என்ன பண்றது அப்படின்னு என் கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் போனோடனே சுந்தர் சாரை தான் பார்த்தேன். பார்த்தப்ப அப்படியே ஒரு நர்வஸா இருந்தேன். அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் பேசினோடனே இந்த மாதிரி சார் எனக்கு ஆக்டிங்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு சார், நான் நடிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு. அவர் கேட்ட முதல் கேள்வி வந்து, ஹரி உனக்கு டான்ஸ் ஆட தெரியுமாப்பா அப்படின்னாரு. எனக்கு அதை கேட்டவொடனே ஐயோ போச்சா, வாய்ப்பு தேடி வந்தோம், நமக்கு டான்ஸ் வர தெரியாது, ஒன்றும் கிடைக்காதாட்டுக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். தென் அதுக்கப்புறம் ஆதி அண்ணா வந்தாங்க, அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. அப்போ நான் நர்வஸா உட்கார்ந்து இருந்தப்ப யாருமே என்கிட்ட இப்படி பேசுவாங்களா அப்படிங்கிறது வந்து ஒரு யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். என்கிட்ட இதெல்லாம் சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஆதி அண்ணா வந்தாரு, ஹரி தம்பி உங்களுக்கு நடிக்கணும்னு ஆசை இருக்காப்பா, சரி ஓகே, நான் இப்பதான் வந்து ஒரு கதை ரெடி பண்ணிட்டு இருக்கேன், ஒரு ப்ரொடியூசர் அப்ரோச் பண்ணியிருக்கேன், அந்த ப்ரொடியூசர் ஓகே சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியல, இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே டைம் கிடைக்கிறப்ப கதை சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ், ஹரி அந்த ப்ரொடியூசர் வேற யாரும் இல்லை, அது நான் தான்ப்பா அப்படின்னு சொன்னாரு சுந்தர்சி சார். ஓகே ரைட், ஷூட்டிங் ஸ்பாட்னா இப்படிதான் இருப்போம், ஓகே நம்ம ஓரளவுக்கு எல்லாருமே அப்படியே சொந்த ஒரு தம்பியா பார்த்து நல்லா பேசி பழகி, அப்புறமேட்டுக்கு ஆடிஷன் இருக்கப்போ அவங்களே வந்து என்னை ஞாபகம் வச்சு கூப்பிட்டு ஆடிஷன் எடுத்து அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சதுதான் இது. ஸோ ஆதி அண்ணாவுக்கும் சுந்தர்சி சாருக்கும் இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் எனக்கு அமைச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இவ்வளோ ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் வரும் அப்படிங்கறத நான் எதிர்பார்க்கவே இல்லை. நல்ல ரெஸ்பான்ஸ், என்ஜாய் பண்ணுங்க படத்தை பார்த்துக்கலாம். தேங்க்யூ வெரி மச்.